நம்ம ட்ராவல் பண்ணும்போது டூ வீலரோ ஃபோர் வீலரோ எதா வேணா இருக்கட்டும், நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம கூடவே எல்லாருமே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு முன்னாடியும் நிறைய மக்கள் போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மற்றவங்க யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது. அதனால சின்ன ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எல்லா வெஹிக்கிள்லையுமே சைடு மிரர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம முன்னாடி போகிறோம், பின்னாடி வரவங்க எந்த வேகத்தில் வராங்க, நம்ம ஒரு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா பின்னாடி யாராவது வந்தாங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுக்கிறப்ப அவங்களுக்கு தொந்தரவாகக்கூடாது. ஒருவேளை நம்ம ரைட்டு எடுக்கிறோம் அப்படின்னாலும் பின்னாடி நமக்கு ரைட் சைடில் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அது தொந்தரவாக ஆகிடக்கூடாது. அதனால வேண்டி பின்னாடி யார் வராங்க என்ன பண்ணுறாங்கன்றத பார்த்து நம்ம முன்னோக்கியும் நம்ம போகணும். அட் த சேம் டைம் நம்மளால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் அந்த சைடு மிரர்னு ஒன்று போட்டிருப்பாங்க. எல்லா வண்டியிலுமே ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஆனால் நம்ம மக்கள் அதை மட்டும் பயன்படுத்தவே மாட்டோம். ரோட்டில் இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிரரை பார்க்குறதே கிடையாது. நம்ம பாட்டுக்கு அப்படி போயிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனால் பின்னாடி வரவங்க நம்ம கவனிச்சிக்க மாட்டோம் இல்லையா? அவங்களுக்கு என்ன ஆனால் நமக்கு என்ன, நமக்கு முன்னாடி கண்ணு இருக்குது, நம்ம பாதையை பார்த்து போனால் போதும்ல அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம செய்கிறதோட சின்ன ஒரு விஷயம் தான் இன்னொருத்தவங்க வாழ்க்கையோட தொடக்கமும் இருக்குது, முடிவும் இருக்குது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சைடு மிரர் இருக்குது அப்படின்றத ஒரு ஞாபகத்தில் வச்சு சரியான வகையில் நம்ம பயன்படுத்தினோன்னா ரோட் சேஃப்டி எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னையிலேருந்து சைடு மிரரை பார்த்துட்டு டேர்ன் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே ஒரு சேஃப் தான்.